Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் 22 மாதங்களாக முடங்கியுள்ளது. தமிழக அரசு நிதித்துறை இன்னும் ஒப்புதல் தரவில்லை என தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். 22 மாதங்களாக தமிழக அரசின் ஒப்புதல் கிடைக்காமல் சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் முடங்கியிருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தகவல் தற்போது அதிர்ச்சிகரமான அந்த தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை வெளியின் போது தமிழக நிதியமைச்சர் சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனை வரை நீட்டிப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கை ரூபாய் 4625 கோடி மதிப்பீட்டில் பெறப்பட்டு விரைவில் ஒன்றிய அரசின் மூலதன பங்கீட்டிற்காக ஒப்புதல் கோரப்பட உள்ளது என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த திட்டத்திற்கு நிதித்துறையின் ஒப்புதல் வழங்கப்படவில்லை. நிதி அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைத்த பிறகு தமிழக அரசு மற்றும் தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சர் இறுதி ஒப்புதல் பெற வேண்டும் என்று இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 2022 ஆண்டு சென்னை மெட்ரோ நிர்வாகம் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து முனை வரை மெட்ரோ ரயில் திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசின் ஒப்புதலுக்கு சமர்ப்பித்திருந்தது. இதுவரை 22 மாதங்கள் ஆகியும் தமிழக அரசின் உயர் அதிகார குழு அதே போல பல முக்கிய துறைகள் ஒப்புதல் அளித்து நிதி அமைச்சகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்திற்கு நிதித்துறையிடம் இருந்து ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மெட்ரோ ரயில் திட்டங்களை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு நகரங்களுக்குள்ள மெட்ரோ ரயில் திட்டங்கள் அதிகபட்சமாக 7 மாதங்களுக்குள்ள அந்த ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 22 மாதங்களாக தமிழக அரசின் ஒப்புதலாக காத்திருக்கிறது. சென்னை புறநகர் பகுதி மக்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தமிழகத்தில் செயல்படுத்தும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவான திட்ட அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து மெட்ரோ திட்டங்கள் குறித்தும் தகவலும் ஆர்டிஐ வெளியாகி இருக்கிறது. மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 11,368 கோடி 7 மாதங்களில் தமிழக அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதே போல கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 10,240 கோடி, அதுவும் 7 மாதங்களில் தமிழக அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் ரூபாய் 63,246 கோடி 22 நாட்களிலேயே தமிழக அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் பேஸ் 1 விரிவாக்கம் ரூபாய் 3,770 கோடி 3 மாதங்களில் தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் சென்னை புறநகர் பகுதி மக்களுக்கும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்வதற்கும் மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக இருக்கின்ற இந்த சென்னை விமான நிலையம் மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசு விரைவாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் தற்போது எழுப்பியிருக்கிறார்கள். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF.